வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான மாபெரும் சரித்திரமானது. இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த அத்தியாயங்களில் உள்ள சர்க்கங்களில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமாக, அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது வீடியோ பிரிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஷஷ்டிதம சர்க்கமானது 60. ராமோன் மாதா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள், சீதையை நாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா என்கிற மன கிளேசத்தோட அதிமயக்கமானது அவருக்கு உண்டானதாம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் வந்து கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரச்சந்திரகன் அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோச்சந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்கமருद्धनेभ्यः. श्री सीतालक्ष्मण वरदशत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणं महारण्यकाण्डத்தில் षष्टितम சர்க்கமானது 60. ராமோன்மாதா, அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய மனசுக்குள்ள நம்மளுடைய பாரியாள் தர்மபத்தினி சீதா பிராட்டியார நாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா என்ற மனக்கிளேசமானது, மதிமயக்கமானது ஏற்பட்டதாம். ஆவ்ரஜமானஸ்ய தஸ்யாதோ வாமலோச்சனம் பிராஸ்புரஸ்ஸா கலத்ராமோ தேவதுஷ்யப்யஜாயத. ஸ்ரீ ராமபிரான் மாரீசனை வதம் செய்துவிட்டு ஆசிரமத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஸ்ரீ ராமபிரானுடைய இடது கண்ணானது துடித்ததாம். அதனால் ராமபிரான் வந்து ரொம்பவும் தடுமாறினாராம். அப்போ ஸ்ரீ ராமபிரானுக்கு உடல் நடுக்கமானது தோன்றிட்டுதான். உபாலட்சிய நிமித்தானி சோசோபாணி முகுர்முகு அபீக்ஷேமம் து சீதாயா இதீவே யாஜஹாரசா. அப்போ ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார், தன்னுடைய கண்களுக்கு ஏற்ற மாதிரியே பலவிதமான துர்மித்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு சீதையானவளை வந்து சௌக்கியமாக இருப்பாளா அப்படின்னு பல தடவை தன்னோட வாயை விட்டு புலம்பி அழுதாராம்.
रामाणो जगामः सीता दर्शनलालसः शून्यमावावसदं दृष्ट्वा बभूव विघ्नमानसः. எப்படியா இருந்தாலும் நம்ம சீதையை பார்த்துடணும், பார்க்க வேண்டும் அப்படின்ற அடங்காத துடிப்போட என்ன பண்ணாராம் ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் வேகமாக நடந்தாராம். வர்ணசாலையில் அவர் பார்க்கும் பொழுது அந்த பக்கத்தில் ஒருத்தர் கூட ஆரவாரமெல்லாம் இல்லாமல் இருப்பதை ரொம்பவும் மனதானது ராமபிரானுக்கு கொதிச்சு போச்சான். வேகேனா வீக்ஷிபன் ரகுநந்தனா தத்ர தத்ரோர்கஜஸ்தானம் அபிவீக்ஷ்ய சமந்ததः ததஸ்தபர்ணசாலாம்ச ரகிதாம் சீதயா ததா ஸ்ரியா விரகிதாம் த்வஸ்தாம் ஹேமந்தே பத்மினீமிவ. ரகுநந்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மனதானது சிதறி போய் ஆத்திரமடைக்கு குடியில சுற்றி சுற்றி நாலா பக்கமும் அங்கும் இங்கும் ஓடி போய் தேடி பார்த்தாராம். அந்த இடத்துல சீதையானவள் இல்லாத அந்த பர்ணசாலையானது எப்படி இருந்ததுதான் பனிகாலத்தில் தாமரையோடைய போல அழக இழந்து இருந்ததுதான். இவ விரக்ஷைஸ்ய ம்லான புஷ்ப மிருகத்விஜம் ஸ்ரீயாவீனம் வித்வஸ்தம் சம்ஜக்த வனதேவதம் விப்ரகீனாஜின குசம் விப்ரவித்புரோசீகடம் தத்வா சூன்யோடஜஸ்தானம் விலலாப புனః. சீதை அந்த இடத்துல எல்லாத்தினால அந்த பர்ணசாலையினுடைய உள்ளேயும் வெளிலேயும் அந்த பிரதேசத்தில் இருந்த மரங்கள்லாம் அழுது கொண்டு இருந்துதான். மலர்களும் மான்களும் பறவைகளும் ரொம்பவும் அதனுடைய மனமானது வாடி போய் இருந்துதான். வனதேவதைகள்லாம் அந்த இடத்தை விட்டு வெளியேறி போயிட்டாலாம். அந்த இடமே ஒளியிழந்து அலங்கோலமாக காணப்பட்டதாம். பர்ணசாலைக்குள்ள ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்துக்கக்கூடிய அந்த மான்தோல் கர்ப்பம் இதெல்லாம் ஏகப்பட்டதாக சிதறி கடந்துதான். அவர் தியானத்துக்காக உட்காரக்கூடிய ஆசனங்கள் தாறுமாறாக வீசப்பட்டிருந்ததுதான். இதை எல்லாத்தையும் பார்த்த உடனேயே ஸ்ரீ ராமபிரான் மிகவும் மனவேதனையோட ரொம்பவும் புலம்பினாராம். கிருதாமிருதாவா நஷ்டாவா பக்ஷிதாவா பிரவேசிதி ஈல நீ நிலியே நாஜ்யதவா விரோரதவா வனமாசிரிதா கதாவிஷேதும் புஷ்பாணி பலாண்யபேஷவா புனः அகவா பத்மனீம் யாதா ஜலார்தம் வா நதீம் கதா. அப்ப ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய மனசுக்குள்ள நினைக்கின்றாராம், சீதையானவள் திருடி கொண்டு போயிருக்கப்பட்டு வருவாளோ, இல்லாம தன்னுடைய உயிரை தான் விட்டுருப்பாளோ, இல்ல வழி தவறி எங்கேயாவது காணாம போய்விட்டாளோ, அப்படி இல்லைன்னாக்கா விளையாட்டுத்தனமாக எங்கேனும் மறைந்து கொண்டு இருக்கின்றாளா, இல்லைன்னாக்கா காற்றுடைய உள்பகுதிக்குள்ள போய் அதை அங்கேருந்து வெளில வரத்துக்கு வழி தெரியாம அங்க இங்கே எங்கேயாவது தெரிஞ்சுட்டு இருக்காளோ, அப்படியே இல்லைன்னா பூஜைக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் மலர்களையும் பழங்களையும்
பறிப்பதற்காக அவள் போயிருப்பாளோ? அப்படி இல்லைன்னாக்கா பூஜைக்கு வேண்டிய ஜலம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அவள் தாமரை தடாகத்திற்கு போயிருப்பாளோ? அப்படி இல்லைன்னா அவள் கோதாவரி ஆற்றை நோக்கி போயிருப்பாளோ அப்படின்னு புலம்பினாராம் ராமபிரான். மிருகயமானஸ்தோ நாசசாதவனே பிரியாம் சோக சோக ரக்தே க்ஷண சோகாதும் மத்த இவ லக்ஷ்யதே. ஸ்ரீ ராமபிரான் மிகவும் பிரயத்தனப்பட்டு எங்கு தேடியும் தனது அன்பிற்குரிய தனது பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி சீதா பிராட்டியாரை எங்கேயுமே தன் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு தன்னுடைய மனசானது ரொம்பவும் வெகுண்டு போய் அவருடைய கண்களானது சிவந்து போச்சான். சோகம் தாங்காம அப்போ என்ன பண்ணாராம் ராமபிரான், மதி இழந்தவர் போல அவர் பார்க்கறதுக்கு அவர் அந்த மாதிரி இருந்தாராம். ஒரு பைத்தியக்காரன் போல அவர் காணப்பட்டாராம் ராமபிரான். விரக்ஷம் பிரதாபம்ச இரே சாத்ரியம் யதாநதீம் பகூவ விலபன்றா சோகபங்கார்ணவாப்ளுதகா. அப்ப ராமபிரானுக்கு எல்லையில்லாத துயரமானது உண்டாயிற்றான். அது எப்படி இருந்ததுன்னா அந்த துயரமானது ஒரு சேற்று கடல்ல மூழ்கின மாதிரி ஆயிட்டாராம். அவர் புலம்பிக் கொண்டே என்ன பண்ணாராம், ஒரு மரத்திலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவினாராம். ஒரு குன்றிலேருந்து இன்னொரு குன்றுக்கு தாவி பார்த்தாராம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சிறு குன்றிலிருந்து சிகரத்துக்கு கூட தாவி பார்த்தாராம். ஒரு ஆற்றிலிருந்து மற்றொரு ஆற்றுக்கு அலைந்து திரிந்து பார்த்தாராம் ராமபிரான். எங்கும் சீதா பிராட்டியாரை காணவில்லையாம். மனம் நொந்து போனாராம் ராமபிரான். அதையே கச்சே துவயா திருஷ்டா சா கதம்ப பிரியா பிரியா கதம்பேதி ஜானீஷே சம்சசீதாம் சுபானனாம் ஸ்னிக்த பல்லவ சங்காசா பீதகோசேயவாசினி சம்சஸ்வ யதீவா திருஷ்டா பில்வ பில்வோபம் ஸ்தனி. அதாவது சீதா பிராட்டியாருக்கு கதம்ப மரத்து மேல ரொம்பவும் ஆசை. அதனால ராமபிரான் கேட்கிறா, ஏ கதம்ப மரமே, உன் மேல ஆசை உள்ள என்னுடைய சீதையை நீ பார்த்தியா? எல்லாரும் கேட்கலாம், மரம் செடி கொடி இதெல்லாம் பேசுவான்னு. இந்த கலியுகத்திலையும் நிச்சயம் பேசும். இந்த ராவியாயிருந்த திரேதாயுகத்தில் மரம் செடி கொடி விலங்கினங்கள் பறவைகள் மொத்தமும் பேசித்து. எல்லா பாஷையும் அந்த காலத்தில் அந்த யுகத்தில் ஆண்ட அனைத்து மனிதர்களுமே அறிந்திருந்தார்கள். காரணம் என்னன்னா, அனைவரும் தர்ம சிந்தனையோட நேர்மையோட இருந்ததினால். அதே மாதிரி இந்த கலியுகத்திலையும் தர்ம சிந்தனையோட நேர்மையோட இருந்தோம்னா நமக்கும் விலங்கினங்கள் பறவைகள் செடி மரம் கொடி எல்லாம் பேசுறதெல்லாம் தாராளமாக கேட்கலாம். ஆனால் இப்போ மரம் செடி கொடி இருக்கான்னு கேட்டால் தெரியாது. அழகான முகமுடைய என்னுடைய சீத்தையை இருக்கும் இடத்தை நீங்க அறிஞ்சீங்கன்னா உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கதம்ப மரத்தை கேட்டாராம். கதம்ப மரத்தை கேட்டுட்டு வில்வ மரத்தை கட்டுக்க போறார்.
ஏ வில்லு மரமே, ஏ வில்லு பழங்களே, நீங்கள் எப்படி பழமானது மஞ்சள் நிறமாக இருக்கிறீர்களோ, இதே மஞ்சள் நிற பட்டாடையை உடித்துக் கொண்டு என்னுடைய பாரியாளாகப்பட்ட சீதா பிராட்டியார் எங்கே இருக்கிறாள், எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறாள், நீங்களாவது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கதறினாராம் ராமபிரான் வில்லு மரத்துக்கிட்டக. அதவாஜுன சம்சத்வம் பிரியாம் தாமர்ஜுன பிரியாம் ஜனகஸ்ய சுதாப்ரூர்யதி ஜீவதி வானவா. அப்படியே மருத மரத்துண்ட போனாராம் ராமபிரான். ஏ மருத மரமே, நீயாவது சொல். ஏன்னா மருத மலருங்கிறது வந்து அவளுக்கு ரொம்பவும் பிடிச்ச மலர். அவ வந்து ஜனகருடைய புதல்வி, என்னுடைய தர்மபத்தினி, ரொம்பவும் பயந்த சுபாவம் உடையவா. அவ வந்து உயிரோட இருக்காளா இல்லையா எனக்கு சொல்லு மருத மரமே அப்படின்னாராம் ராமபிரான். ககுபோரும் தாம் யத்தம் ஜானாதி மைதிலீம் யதா பல்லவ புஷ்பாட்யோ காதீகேஷ வனஸ்பதி. ராமபிரான் சொல்றார், மருத மரத்துக்கு பக்கத்திலேயே ககுப மரம்னு ஒன்று இருக்கு. அந்த ககுப மரம்ங்கிறது ரொம்பவும் பிரமாதமா அந்த மரத்தினுடைய தண்டானது அவ்வளவு மெலிசா இருந்தா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பிரசித்தமான என்னுடைய தர்மபத்தினி வைத்திலியை வந்து நீ வந்து நன்றாக அறிவ. உன்னுடைய மரத்துல வந்து பூக்களானது ரொம்பவும் பிரமாதமா இருக்கு. அதனால நீ அந்த மாதிரி இருந்துட்டோம். ஏ ககுபமரமே, மைதிலியை பத்தி உனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கோ, பதில் சொல்லாம நீ ஏன் இங்க இருக்க அப்படி என்ன கேட்டாராம் மருதமரம் ககுப மரத்தை பார்த்து ராமபிரான். பிரமாரே ரூபகீதஸ்ய யதா துரும் அவரோஹ்யயம் ஏஷ வியக்தம் விஜானாதி திலகஸ்திலக பிரியாம். இப்போ ராமபிரான் மரங்கள்லேயே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற மிகவும் சிறந்த மரமானது திலக மரம். அந்த திலக மரத்தை சுற்றி எப்பயுமே வண்டுகள் வந்து ரீங்காரம் செஞ்சுட்டே இருக்கும். அந்த திலக மரத்தினுடைய மீத ஆசை வந்து சீதா பிராட்டியாருக்கு ரொம்பவும் ஜாஸ்தி. அதனால கண்டிப்பா இந்த மரம் வந்து அவளை பத்தி தெளிவா தெரிஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னுட்டு தன்னுடைய மனசுல நினைச்சிட்டு அந்த மரத்துங்க போய் கேட்கிறார் ராமபிரான், என்னுடைய தர்மபத்னியான சீதா பிராட்டியார் எங்கே அப்படின்னு கேட்டு அவர் எத்தனை முறை கேட்டாலும் அந்த மரமானது அவருக்கு பதில் சொல்லவே இல்லையா. இது ஏன் நம்மளுக்கு வந்து பதில் சொல்லாம இருக்கு அப்படின்னுட்டு ராமபிரான் மனதானது ரொம்பவும் வேதனைப்பட்டாராம். அசோக சோக மனுத சோகோ பகத சேதசம் வண்ணாமானம் குரு க்ஷிப்ரம் பிரியா சந்தர்சனே நமம். அதாவது இந்த அசோக மரம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் இந்த அசோக மரத்தை நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்திலையும் அதை தாராளமாக வளர்க்கலாம். காரணம் என்னன்னா
அந்த அசோக மரமானது நம்மளுடைய சோகத்தை போக்கக்கூடிய ஒரே மரம் அசோக மரம். ஒரு சில பேர் சொல்லுவா அசோக மரத்தை மாதிரி வீட்டில் வளர்த்தாக்கா வீடு கெட்டு போயிடும்னு. ஆனா அசோக மரத்துக்கு அவ்வளவு தூரம் மதிப்பானது இருக்கு. அந்த மதிப்பை கெடுத்துட்டான். ஏன்னா நம்மளாம் நல்லா இருக்க கூடாதுன்றதுனால சொல்லியிருக்கா. அந்த அசோக மரத்துண்ட போயிட்டு இப்போ என்னோட அன்பிற்குரிய மனைவியை நீ கண்டிப்பா இந்த க்ஷணம் எனக்கு காட்டணும். ஏன் அசோக மரமே, அவன் எந்த இடத்துல இருக்கா எனக்கு சொல்லு. சோகத்தினால தவிச்சுண்டு இருக்கக்கூடிய மனமுடைய எனக்கு என்ன, உன்னோட பெயருக்கு ஏற்றாற் போல அசோகனாக என்னை உடனே மாத்திடு அப்படின்னுட்டு கதறினாராம் அசோக மரத்துண்டர் ராமபிரான். யதீதால துவயா திருஷ்டா பக்வதால பலஸ்தனி கதயஸ்வ வராரோஹாம் காருண்யம் யதிதே மயே. நேரம் அங்கே என்ன பண்ணாரா, ராமபிரான் பனைமரத்துண்ட போனாரா. ஏன்னா பனைமரம் ரொம்ப உயரமா இருக்கும், கண்டிப்பா இதுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு பனைமரத்துண்ட போயிட்டு, ஏ பனைமரமே, என்னுடைய பாரியாளாகப்பட்ட திரௌபதி நீ சீதா பிராட்டியாரை நீ பாத்தியா? அப்படி நீ பார்த்தனா எனக்கு உனக்கு என் மேல இரக்கம் இருந்ததுன்னா, பெண் குலத்தினுடைய ரத்தினமாக இருக்கப்பட்ட என்னுடைய சீதா பிராட்டியாரை பற்றி உடனே நீ எனக்கு சொல்லு அப்படின்னு பனைமரத்துக்கிட்ட போய் கேட்டாராம் ராமபிரான். யதே திருட்வா துவயா சீதா ஜம்பூ ஜாம்பூணாத பிரபா யாம் யதே விஜானிஷே திசங்கம் கதயஸ்வமே. நேரம் அங்கேருந்து என்ன பண்ணாரா, ராமபிரான் நாவல் மரத்துண்ட போனாராம். ஏன்னா நாவல் மரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாவல் பழம் தக 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 தகன்னு ஜொலிக்கும். அது கிட்ட போய் கேட்கிறார், உன்னுடைய பழங்கள் எப்படி ஜொலிக்கிறதோ அது போல நல்ல மகாலட்சுமி அஷ்டலட்சுமி முகமுடைய என்னுடைய சீதா பிராட்டியார நீ பாத்தியா? என்னுடைய பிரியமான மனைவியை பற்றி உனக்கு ஏதேனும் தெரிந்திருந்ததுன்னா நீ எனக்கு உண்மையை கூறினா உனக்கு நல்லது. ஆனா நீ எனக்கு உண்மையை கூறினாக்க எனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு நீ கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம். எனக்கு எந்த ஆபத்தும் வராது, தைரியமா சொல்லு அப்படின்னு போய் நாவல் மரத்துண்ட போய் கேட்டாராம் ராமபிரான். அஹோ த்வம் கர்ணிகாராத்ய சுபோஷ்பே சோபசே புருஷம் கர்ணிகார பிரியா சாத்வி சம்சாத்ரட்வா திருஷ்டா பிரியாயதி. உடனே என்ன பண்ணாராம், அங்கேயும் நேரம் ஓடினாராம். சரக்கொன்றை மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துண்ட போய், ஓ சரக்கொன்றை மரமே, இப்போ நீ ஏராளமான மலர்களோட பிரமாதமா அழகா இருக்க. என்னுடைய மனைவி இந்த கொன்றை மலர் மேல ரொம்பவும் ஆசை உள்ளவ, நல்ல குணம் உள்ள பட்டிவிருத்த. அவளை பார்த்திருந்தனா அதனுடைய விவரத்தை எனக்கு உடனே சொல்ல அப்படின்னு தயவா கேட்டாராம் ராமபிரான். சூதனீபம் அகாசாலம் பனசான் குரவான் தமத்வான்
தாடிமான சனாங்கத்வா கிருத்வா ராமோ மகாயசாः பகூடானத புன்னாகான் சம்பகான் கேதகீஸ்ததா ருச்சம் ராமோ வனே பிராந்த உன்மத்த இவ லட்சியதே. இந்த வாயை ராமபிரான் உலக புகழ் பெற்றவரும் எல்லா மக்களாலும் எல்லா விலங்கினாலும் சகல ஜீவராசிகளாலும் விரும்பப்படுவரான ராமபிரான் இன்னும் அந்த காற்றில் இருந்த மா கடம்பு பெரிய ஆச்சா மரங்கள் பலா மரங்கள் மருதாணி மாதுளை மரங்கள் மல்லிகை முல்லை கொடி சம்பகம் தாழம்பு புதர்களுக்கு இடையெல்லாம் ஒவ்வொரு புதருக்கும் இடையில போய் சென்று சென்று சீத்தையை போய் தேடி தேடி பார்க்குறாராம். இங்கே இருப்பாளா அங்கே இருப்பாளா, இந்த புதருக்குள்ளே ஒழுகின்னு இருக்காளா, இந்த புதருக்குள்ளே ஒழுகின்னு இருக்காளா அப்படின்ட்டு ஓடி ஓடி தேடி தேடி பார்த்தாராம். அவளை கேட்டுக்கொண்டே அறிவானது ஸ்ரீ ராமபிரானுக்கு அறிவானது பித்து பிடித்தவர் போல அவர் ராமபிரான் அந்த இடத்துல காணப்பட்டாராம். அதாவா மிருகசாபாட்சியம் மிருக ஜானாசி மைதிலீம் மிருக விப்ரேட்சணி காந்தா மிருகேபி சகிதா பவேத். உடனே என்ன பண்ணாராம், மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் பதில் சொல்றதுக்கு மறுக்கிறது. ஏ புள்ளிமானே, மான் மேல சீதைக்கு ரொம்பவும் பிரியம் ஜாஸ்தி, நீயாவது பதில் சொல்லு. அவளுடைய கண்களானது உன்னுடைய விழிகள் இருக்கிற மாதிரி அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அவளுடைய கண்களுடைய விழிகள். நீ இப்ப அவளை நீ பாத்தியா? என்னுடைய மனைவி அதனால பெண்மான்கள் கூட்டத்தில் அவளும் ஒருவேளை எங்கேயாவது இருக்காளா எனக்கு சொல்லு அப்படின்ட்டு மான்கிட்ட போய் கேட்டாராம் ராமபிரான். கஜாசா கஜனா சோரூரியதி திருஷ்டா த்வயா பவேத் தாமன்யே விதிதாம் துப்யம் ஆக்யாடி வரவாரணாஹ சாதூல யதி சா திருஷ்டா பிரியா சந்திர நிவாரணா மைதிலி மம விஸ்ரப்தம் கதயஸ்வனதே பயம். அங்கேயே நேரம் பண்ண என்ன பண்ணாரா, யானை கிட்ட ஓடினாராம். உயர்ந்த குலத்திலேயே பிறந்த யானையே, உன்னுடைய குதிக்கையானது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால அவளை நீ கண்டிப்பா பார்த்திருப்ப. அவ எங்க இருக்கா அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதை உடனே எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு நேரம் புலிகிட்டக போனாராம். புலிகிட்டக போயிட்டு பூர்ண சந்திரனை போன்ற முகமுடைய என்னுடைய மனைவியாகப்பட்ட சீதா பிராட்டியார் மைதிலியை நீ பாத்தியா? கொஞ்சம் கூட மனநடுக்கம் இல்லாம சொல்லு, பயப்பட வேண்டாம், உன்னை நான் கொலை பண்ண மாட்டேன். நடந்ததை எல்லாம் எப்படி என்னென்ன நடந்ததுன்றத சொல்லு. எனக்கு உனக்கு எங்கிட்ட கொஞ்சம் கூட பயமே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த புலிகிட்டக போய் பணிவா கேட்டாராம் ராமபிரான். கிம் தாவசி பிரியே தூரம் திருட்டாசி கமலேட்சணே விருக்ஷைராச்சாத்ய சாத்மானம் கிம் மாம் ந பிரதிபாஷசே. இந்த மாதிரி மரம் செடி கொடி விலங்கினங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு போன ராமபிரானுக்கு சீதையானவள் கண்டிப்பா எங்கேயோ ஓடி ஒளிந்து இருக்கா அப்படின்ற போல பிரமையானது அவருக்கு உண்டாயிட்டான். உடனே என்ன பண்ணாராம், காடு முழுக்க தாமரை கண்ணாலே என்னோட அன்புக்கு உரியவளே, இதோ நான் உன்னை பார்த்துட்டேன், என் கண்ணுக்கு நீ புலப்பட்டுட்ட,
இதுக்கு மேலே வந்து நீ மரத்தும் பின்னால் வந்து மறைஞ்சு இருக்க முடியாது. அதனால நீ வந்து ஏன் என்னோட இன்னும் பேசாமல் இருக்க அப்படின்னு புலம்பி தள்ளினாராம் ராமபிரான். மனப்பிரமையில் புலம்பி தள்ளினாராம். திஷ்ட திஷ்ட வராரோகே நதேஸ்ரீ கருணாமயே நாத்யர்த்தம் ஹாஸ்யசீலாசியே கிமர்த்தம் மா உபேக்ஷசே. பீதோ பீதகௌசேயகேனாசி சூசிதா வரவர்ணினி தாவத்யபி மயா திருஷ்டா திஷ்டயஸ்தி சௌஹிருதம். அப்ப என்ன பண்ணாரா, ராமபிரானுக்கு முன்னால சீதா பிராட்டியார் ஓடுற மாதிரி தெரிஞ்சுதான். உடனே ராமபிரான் என்ன பண்ணாரா, அம்மணி நில், என் மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? நீ ஏன் இந்த அளவுக்கு மீறி என்னோட வந்து விளையாடுற? ஏன் வந்து நீ வந்து என்னை ஒதுக்குற? பெண்ணரசியே, பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடியவளே சீதையே, நீ அணிந்திருக்கக்கூடிய மஞ்சள் நிற பட்டாடையினால வந்து நான் வந்து உன்னை வந்து பார்த்துட்டேன். அதனால நீ வந்து என்னோட கண்களில் படாத மாதிரி எங்க ஓடி கொண்டிருந்தாலும் நான் உன்னை பார்த்துட்டேன். என்கிட்ட உனக்கு உண்மையான பாசம் இருக்கு அப்படின்னா நீ இதுக்கு மேல ஓடக்கூடாது, நீ அந்த இடத்துலயே நில்லு அப்படின்னு ராமபிரான் புலம்பி தள்ளினாராம். நைவசா நூன மதவா ஹிம்சிதா சாருஹாசினி ருச்சிரம் பிராப்தம் ஹிமாம் நூனம் யதோபேக்ஷிதுமர்ஹதி யத்தம் சா பக்ஷிதா பாலா ராட்சசை பிசிதாசனைः இவ ஜாங்காணி சர்வாணி மயா விரஹிதா பிரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா ராமபிரான், அந்த மனப்பிரமையிலேருந்து வெளில வந்து சீதையானவள் தன்னுடைய கண்ணில் பட்டுட்டா அப்படின்ற அந்த மயக்கத்திலேருந்து வெளில வந்து அவ வந்து இங்க இல்லவே இல்லை, அழகாக புன்னகைக்கக்கூடிய அவளை அரக்கர்களால கொல்லப்பட்டிருப்பாளோ இல்ல அவ வந்து இங்க இருந்தா மிகவும் துயரத்துல வந்து ஆழ்ந்திருக்கக்கூடிய எண்ணம் வந்து கண்டிப்பா விட்டு பிரிந்திருக்கவே மாட்டான், அது நிச்சயம். நான் இல்லாம வந்து தனித்து விடப்பட்ட கொஞ்சம் கூட விவரமே அறியாத வேதையானவள் என்னோட மனைவி. பச்சை புலால் உண்பக்கூடிய அரக்கர்களால அவளுடைய எல்லா அங்கங்களையும் வெட்டி அவ எல்லாரும் தின்றுப்பாளோ அப்படின்றதுதான் நிச்சயம் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டாராம் ராமபிரான். சாயே சம்பக வர்ணாபா கிரேவா கிரேவே யசோபிதா கோமலா விலபந்த்யாஸ்தோ காந்தாயா பக்ஷிதா சுபா. மூனம் தச்சோபதந்தோஷ்டம் சூணாசம் சாருகுண்டலம் பூர்ணச்சந்திரநிபம் பிரஸ்தம் முகம் நிஷ்பிரபதாங்கதம். ராமபிரான் சீதா பிராட்டியாரை பற்றி நினைக்கிறார். அவளுக்கு இருக்கக்கூடிய பற்களானது அழகான வரிசையா இருக்கக்கூடிய பிரமாதமான பற்கள், பளிச்சுனே விளங்கக்கூடிய
காதலை வந்து பிரமாதமாக போட்டுருப்பா தோடெல்லாம். அவளுடைய முகமே வந்து ஒரு சந்திரனை போல இருக்கும். இப்போ வந்து அவளுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகுவினால் பீடிக்கப்பட்ட முழு நிலவை போல கண்டிப்பாக ஒளி இழந்திருக்கும் சீதையினுடைய முகமானது. சம்பகப்பூவினுடைய நிறமுடையவள் அவள். ரொம்பவும் செம்மையாக அமைந்ததுமான அவள் வந்து இந்த மாதிரி அரக்கர்கள் ஏதாவது செஞ்சுட்டா அதனால் அவள் வந்து அழுது அலறி கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவளுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அரக்கர்கள் வந்து தின்றுப்பா. இதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு ராமபிரான் தன்னுடைய மனசுக்குள்ள புலம்பினாராம். நூனம் விக்ஷேபியமானௌதோ காவோ பல்லவ கோமளோ பக்ஷிதோ வேபமானக்ரௌ சகஸ்தாபரணாங்கதோ. இளந்தளிரை போல இருக்கக்கூடியவள் சீதா பிராட்டியார். அதுக்கு எதிர்ப்பை காத்துவது போல இங்கும் அங்கேயும் எப்பயுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவள். அவள் நடுநடுங்கும் விரல்களுடன் கூடியவையும் வளையல்களை அணியப்பெற்றவரான கைகளில் வந்து அரக்கர்கள் வந்து கண்டிப்பா துண்டு போட்டு வெட்டி போட்டு சாப்பிட்டுருப்பா. அவள் சந்தேகமே இல்லை அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அவர் வேதனைப்பட்டாராம் ராமபிரான். பயா விரகிதா பால ரக்ஷசாம் பக்ஷணாயவே சார்த்தேனேவ பரித்யக்தா பக்ஷிதா பகுபாந்தவா. இது எப்படி இருக்குன்னாக்கா, ராமபிரான் தன்னோட மனசுக்குள்ள நினைக்கிறார், ஒரு வெளியூருக்கு ஒரு கூட்டமானது புறப்பட்டு போறது, அதில் வெறும் பெண்கள் தான் இருக்கா. அந்த பெண்கள் கூட்டத்தில் வந்து யாராவது ஒருத்தர் தனித்து விடப்பட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். உற்றார் உறவினர் எல்லாரும் ஏகப்பட்ட பேர் அந்த கூட்டத்தில் இருந்தோம். அவ எப்படியே தனித்து விடப்பட்டாலும் அது போல சூதுவாது அறியாத என்னுடைய பாரியாளாகப்பட்ட சீதா பிராட்டியார் அரக்கர்களினுடைய அவர்கள் உண்பதற்காகவே என்னால அவளை வந்து தனியா விடப்பட்டால் போல இருக்கு அப்படின்னு அவர் மனசுல நினைக்கின்றாராம் ராமபிரான். லக்ஷ்மண மகாபாவோ பஸ்யசி த்வம் பிரியாம் பிரியாம் குச்சித் ஆப்ரியே கதா பத்ரே ஆசீதேதி புனః புனः இத்யேவம் விலபன் ராம பரிதாவன் வனாத்வனம் வசீதோ பிரமதே வேகான் வசீத் விப்ரம் அதே பலாத். அப்ப என்ன பண்ணானா, ஸ்ரீ ராமபிரான் உடனேயே மாவீரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணே, லக்ஷ்மணா, எனக்கு பிரியமான என்னுடைய பாரியாளாகப்பட்ட சீதையை வந்து நீ எங்கேனா பார்த்தியா? என்னுடைய அன்புக்குள்ள வந்து எங்க போயிட்டா? அவ வந்து பெண்கள் குலத்துக்கே திலகமாக இருக்கக்கூடியவளாச்சே. சீதே அப்படின்னு மீண்டும் மீண்டும் புலம்பிட்டு கொண்டு தன்னுடைய மனைவியாகப்பட்ட சீதா பிராட்டியாரை வந்து தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல மனம் செலுத்தியவராக அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ஓடி போய் பார்த்தாராம்.
சீதா பிராட்டியார் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக சில இடங்கள்ல அந்த இடத்துல அப்படியே திகச்சு நின்றாராம். சில இடங்கள்ல பிடி பிடித்தவர் போல காணப்பட்டாராம் ராமபிரான். பச்சேன்மத்தாய்வாபாதி காந்தான் வேஷன தத்பரஹ சா வனானி நதி சைலான் கிரீ பிரஸ்ரவணானி ச காணனானி ச வேகேன பிரமத்ய பரிசம்ஸ்திதः. அப்ப ராமபிரான் என்ன பண்ணாரா, மக்கள்லாம் சில வனங்கள்ல வாழ தகுந்த வனங்கள்ல மக்கள்லாம் வாழ்வா. அந்த இடத்துக்கெல்லாம் ஓடிவே தேடினாராம். சிறு வனங்கள், ஆறு, மலை அருவி, அடர்ந்த காடு, எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்காம பரபரன்னு அலைஞ்சு திரிஞ்சு தேடினாராம் சீதா பிராட்டியார ராமபிரான். ததா ச கத்வா விபுலம் மகத்வனம் பரீத்ய சர்வம் ததா மைதிலிம் பிரதி அநேதிதா சசாகர மார்கணே புனః பிரியாயா பரமம் பரிஸ்ரமம். இந்த மாதிரி ராமபிரான் தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்னியாகப்பட்ட மைதிலிய அந்த அடர்த்தியான பெருங்காட்டுல எல்லா 4 புறங்களையும் சென்று தேடியும் தன்னுடைய நோக்கமானது கைகூட பெறாதவராக இருந்தாலும் தன்னுடைய அம்பிற்குரியவளாக இருக்கப்பட்ட தன் மனைவி சீதா பிராட்டியாரை தேடுவதில் மறுபடியும் மும்முரமாக ஈடுபட்டாராம் ராமபிரான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியாரண்யகாண்டே ஷஷ்டிதம சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 60வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.